Vivo Big Joy Diwali brings you exciting gifts and cashback offers. Buy now. வெரேண்டா ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான பிரத்யேக வகுப்புகள் ஆரம்பம். சார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. துருவ நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த படத்தோட ஒரு போஸ்டர் வந்து வந்தது. லைக் அரௌண்ட் 2011 2012 அந்த பீரியட்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த அந்த டைமில் போஸ்டர் பார்த்துட்டு you're convinced about a few people, you work with them, you take some wrong decisions, right? அதெல்லாமே தான் இந்த படத்துடைய ஒரு 5-6 இயர்ஸ்க்காக காரணம் அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுது. நம்ம தான் காரணம், அந்த குட் பேட் அக்லி எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம். ஸோ ரைட் நவ் நான் அதை ரிலீஃபாக நான் கன்வெர்ட் பண்ணல. லியோவில் வந்து இன்கேஸ் லோகேஷ் சே சார் ஜோஷி ஐம் எக்ஸ்டெண்டிங் இன் டு அ பார்ட் 2 மாதிரி சொன்னால் ஐ வில் டூ இட். பிகாஸ் ஆனஸ்ட்லி ஐ டெல் யூ, நான் சூர்யாவை இந்த கேரக்டரில் நான் பார்த்தேன், ரஜினி சாரின்னு அந்த கேரக்டரில் பார்த்தேன். இந்த கதை நான் அவுட்டே சொல்லியிருக்கேன் நான். ரைட். ஆமாம், அது அவுட்டை சொல்லும்போது இந்த ஃப்ளாஷ் நம்ம க்ரியேட் பண்ண ஒரு விஷயம், நம்ம எழுதி ஒரு ஆக்டர்ஸ் வச்சு நம்ம ஒரு டைரக்டராக அதை க்ரியேட் பண்ண ஒரு விஷயம் வந்து அந்த க்ரியேஷன் தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தவிர அதுக்கு தியேட்டர் போனதுக்கப்புறம் அது எப்படி பண்ணோம், எப்படி போய் ரீச் ஆகும்னு நமக்கு தெரியாது. ப்ளஸ் ஒரே ஒரு ரிவ்யூவில் அதை வந்து ஒன்று டிஸ் பண்ணிவிடுவாங்க, இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லுவாங்க, கேவலமாகவும் பேசுவாங்க. இந்தியா கிளிட்ஸ் பிரசன்ஸ் கட்டுறது சினிமா வித் ருக்ஷாந்தில் இன்றைக்கி வந்து நம்ம துருவ நட்சத்திரம் படத்துடைய ப்ரொமோஷன்ஸில் இருக்கும். என் கூட கௌதம் மேனன் சார் அண்ட் ரித்து வர்மா இருக்காங்க. வணக்கம். வெல்கம் டு தி ஷோ சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஆஃபீஸ் செட்டப்புக்கு வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். உள்ளே வரும்போதே வந்து ஒரு சூப்பரான ஒரு வைப் இருந்தது. அதே வைப்போட வந்து நம்ம அந்த இன்டர்வியூவும் ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், டு பிகின் வித் துருவ நட்சத்திரம் அப்படிங்கிற படம் வந்து உங்களுக்கு வந்து இந்த 15 இயர்ஸ் ஆஃப் வாரணமாயிரம் அப்படிங்கிற இந்த ஒரு டைம் பீரியடில் வந்து இது ஆக்சுவலாக இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகுது. இது வந்து பிளான் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, பட் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோயின்சிடென்ஸாக அது நடக்குது. வாரணமாயிரம் எவ்ரி டைம் ரீவிசிட் பண்ணும்போதும் சரி, இப்போ நான் ஒரு டீனேஜில் அந்த படத்தை பார்த்தேன். ஒரு காலகட்டத்தில் எனக்கு அந்த படம் வந்து வேறு மாதிரியாக தெரிஞ்சுது. நீங்கள் ரீவிசிட் பண்ணும்போது அது உங்களுக்கு என்னவா தெரிஞ்சுது அண்ட் இந்த கனெக்ஷனை எப்படி பார்க்குறீங்க? நம்ம பிளான் பண்ணல, பட் யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது எனக்கு. இது ஒரு பிளானாக தான் இருக்கும். வாரணமாயிரம் பொறுத்த வரைக்கும் see, I don't revisit that film in that sense, but every year there will be a set of messages or calls. இன்னைக்கு 12th year of Varnamayiram, 13th year of Varnamayiram. அப்புறம் ரீசெண்டாக இந்த இயர் வந்து சூர்யா சன் ஆஃப் கிருஷ்ணனோட தெலுங்கு வெர்ஷன் வந்து தியேட்டர்ஸில் ப்ளே ஆகி அங்கே ஒரு 3-4 days வந்து நல்ல கலெக்ஷன்ஸ், நிறைய கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தியேட்டர்ஸ் இந்த வீடியோஸ் எல்லாம் அமிச்சாங்க. ப்ரொடியூசர்ஸே எனக்கு அமிச்சாங்க. ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அந்த படத்துக்கு ஒரு ஃபாலோவிங் இருக்குது, ஒரு லவ் இருக்குது. அண்ட் நான் ஏன் அந்த படத்தை நான் ரீவிசிட் பண்ணுறது இல்லைன்னு சொன்னேன்னா, இட்ஸ் ஃப்ரம் மீ, ரைட்? மோர் தென் எனி அதர் ஃபில்ம். in the sense it's about my father and I chronicle moments of between me and my father in that film. So it's very close to me. எனக்கு அது ஒரு catharsis மாதிரி. After he passed away, I had to sort of hold on to those visuals, and this seemed to be like a very selfish to others maybe, but a nice way to me to hold on to those visuals. So it's one of the films that I can't actually revisit many times. That's even while filming itself I had that issue because I was reliving a lot of moments with my father, and Surya insisted on playing both father and son. உங்களுக்கு தெரியும், நம்ம பேசியிருக்கோம் அதை பற்றி. ஸோ அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. ஸோ ஐ ஜஸ்ட் வென்ட் வித் த ஃப்ளோ ஆஃப் திங்ஸ். ஸோ இட்ஸ் நாட் சம்திங் தட் ஐ கீப் லுக்கிங் அட் வீட்டில். அண்ட் ஆஃப்கோர்ஸ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்புள் கால் மீ when they see the film, like how you just mentioned. சரி, இது இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்லி நீங்களும் உங்களுக்கும் படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு தொடர்ந்து. ஜிவிஎம் சாரோடைய ஃபிலிமில் வந்து ஹீரோயின்ஸுக்கு என்ன மாதிரியான ஒரு லெவல் ஆஃப் ஸ்கோப் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க. ஆன் தேட் நோட், இப்போ இவர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கால் வருது அப்படிங்கிறது, ஜிவிஎம் சார்கிட்ட வந்து உங்களுக்கு கால் வருது அப்படிங்கிற போது உங்கள் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் என்னவா இருந்தது? வாட் டு யூ ஃபீல்? So I got a call on the day one of the posters was released. I remember I was looking at the posters, and in the evening I get a call from Gautam sir's team. I just couldn't believe it. The next day I flew down to Chennai, did a couple of look tests, and they told me that I was on board, and I was still in shock. Like, I couldn't believe it. Even when we started shooting, the first 2 weeks of shoot just felt very unreal to me. It felt like a dream because this was the first big film that I was a part of, and you know, it's being directed by Gautam Menon, and I'm cast opposite Vikram sir. So it just felt like a dream, you know, and on top of it we were shooting all these romantic scenes and romantic montages in Kunur. It was like, oh my god, absolute like dream come true.
ரைட் சார், நீங்கள் உங்கள் ஹீரோயின்ஸை சூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பார்க் உங்கள்கிட்ட இருந்தால் பார்த்து தான் உங்களை வந்து நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க. ஈவன் வாரணமாயிரம்லேயே சமீரா எப்படி சூஸ் பண்ணீங்க, இஎன்பிடியில் மேகா ஆகாஷ் எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. ரித்து கிட்ட என்ன விஷயம் அந்த ஸ்பார்க், வாட் ஸ்பார்க் தட் யூ ஹேட் இன் ரித்து ஒரு மாதிரி, டிட் யூ ஹேவ் ஆஸ்க் ஹிம் அபௌட் திஸ்? I don't know. I don't. You should Who know would that ask that, right? You should know that now. I was selected. That itself was a big deal. I'm இல்லை like, see, I know we're making it sound like that, but உண்மையிலே ஒரு செலெக்ஷன் somebody selected அப்படின்னு நம்ம பார்க்குறதே இல்லை honestly. I think things just fall in place. எனக்கு பெல்லிச்சூப்ளு அவங்க படம் பார்த்தப்போ எனக்கு அது அவங்க படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ரியலாக இருந்தது. டூ ரியல் பீப்புள் அண்ட் யூனோ ஐ வாஸ் இன் தேர் ஹவுஸ், ஐ வாஸ் வித் தேர் ஃபுட் ட்ரக். அந்த மாதிரி ஒரு அந்த படத்தை நான் அவ்வளோ ரசித்து நான் பார்த்தேன். அந்த டேரக்டர் நான் அவ்வளோ பேசியிருக்கேன். அண்ட் அதை பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த படத்துடைய காஸ்டிங் பண்ணும்போது விக்ரம் சார்ட்ட இந்த மாதிரி why don't we try and get Ritu அப்படின்னு சொன்னப்போ இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு அவர் சொன்னார். அண்ட் ஆப்வியஸ்லி ஹீரோ யூனோ ஹீஸ் காட் டு பி, ஐ நாட் சே கம்ஃபர்டபுள், பட் ஹீஸ் காட் டு பி இன் டியூன் வித் வாட் யூ டூயிங்ல. ஸோ அண்ட் தென் ஒன்ஸ் the screen test happened, it's a story of a man in his probably late 40s or and a much younger woman, right? And they connect. And அவர் இருக்கிற அந்த சூழ்நிலையில் அவர் வந்து அவர் லைஃப்குள்ளே யாருமே அவர் விடவே கூடாதுன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் இந்த படத்தில் ஆக்சுவலாக இஸ் பிளேயிங் அ கேரக்டர் லைக் தட். இஸ் ஆல்மோஸ்ட் காட் அ பேரலல் லைஃப், ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது nobody should know about him to ஒரு ஃபீல்டில் how did he let this girl into his life, how did he open up so much to this woman, but maybe there was a need. She fits that part perfectly well. Like she comes after him, she starts talking to him, they get into an easy conversation, and then there are moments where they spend time with each other, and then somewhere it ends up into you know one physical moment and then love. And அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். இந்த இவங்களுடைய மூமெண்ட்ஸை நான் பார்த்தேன். அது ஒரு சாப்டர் இந்த படத்தில் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு இவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாங்க இவங்களை மீட் பண்ணும்போதும் இவங்கள்ட்ட பேசும்போதும். அண்ட் ஷீ டசன்ட் ஸ்பீக் தமிழ் ஈஸிலி, ரைட்? இப்போ நிறைய பேசுகிறாங்க, மார்க் ஆந்தனி படத்துலலாம் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் அவங்க அந்த லாங்குவேஜ் அவ்வளோ ஈஸியாக எடுத்து நிறைய கான்வர்சேஷன் இருக்கும் அவங்க 2 பேருக்குள்ளே. ஒரு சாங் ஃபுல்லாக லிப்ஸிங் இருக்கும், அதை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும். இல்லாட்டி த ஆடியன்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஃபீல்ஸ் அ டிஸ்கனெக்ட். அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக அவங்க பண்ணிட்டாங்க. லைன்ஸ் வே கிவன் டு அன் அட்வான்ஸ், ஆனால் அதை உட்காந்து மெனக்கெட்டு படிக்கணும். செட்டுக்கு வரும்போது அதுவும் விக்ரம் சார் கூட அவ்வளோ ஈஸியாக அவனை பெர்ஃபார்ம் பண்ணிடுவார். ஸோ ஷி வாஸ் ஸோ குட். ஸோ there was no two ways or even a single thought as to ஏன் ரித்து அப்படின்னு என் மனசில். டப்பிங் கூட அவங்கள வச்சு நான் ட்ரை பண்ணேன். I mean to a large extent she managed. That's probably the only regret that maybe she should have only spoken you know in the film. That's all. Yeah. இவர் இங்கே இருக்கனால இந்த கொஸ்டின் கேட்குறேன். இப்போ வந்து அவருடைய படங்களில் எப்படி நிறைய ஹீரோயின்ஸை வந்து அவர் வந்து அந்த லவ் போர்ஷன்ஸ், ரொமான்டிக் போர்ஷன்ஸில் எப்படி நடிக்க வச்சிருப்பார் அப்படின்னு தெரியும். பட் கண்ணம் கொள்ளை எடுத்தாலும் அவரும் உங்களை ரொமான்ஸ் பண்ணுவார். தட் கேம் அவுட் ஆஃப் நோவேர். அது யாருமே எதிர்பார்க்கல அப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருந்தது ஆக்சுவலாக அது நடக்கும்போது? I think that was one. ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்புறம். I think that was like one of the highlights of the film, and it's talked about like even now. But on that day, I think Sir was very spontaneous. So I was taken aback by that. I didn't have any lines. Sir had to say all the lines. But it was so much fun. அது நம்ம ஏரியா. இறங்கி கட்டணும். ஆக்சுவலாக இது நம்ம பேசியிருக்கோம். அவர் தேசிங் வந்து இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் பயந்து சொல்லவே இல்லை. ஒரு நாள் ஒரு 15 days ஷூட்டுக்கு அப்புறம் துல்கர் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க ரொம்ப எஸ்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க. போலீஸ் ஆஃபீஸர், இன்வெஸ்டிகேஷன், ஒரு கான் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி பசங்க, ஒரு 2 பொண்ணுங்க. கதை எனக்கு தெரியும், ஆனால் இந்த எண்டு மட்டும் அவங்க சொல்ல. என்னோடய ட்ரைவ் இதுக்காக தான் அப்படின்றத சொல்ல. நான் சொன்னேன், தேசிங் இதுதான் படத்தோட விஷயமே. இது நீங்கள் முன்னாடி என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நான் இந்த படம் பண்ணுமான்னு யோசிச்சிருக்கவே மாட்டேன். பிகாஸ் ஐ எம் நாட் அன் ஆக்டர். எனக்கு தேசிங்காக மட்டுமே தான் அந்த படம் பண்ணேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 months he kept coming talking to me. என்னோட ஆஃபீஸ்க்கு ஆழ்வார்பேட்டில் ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு, அங்கே வந்துருவார். And then I knew Dulquer was in the film, I know Ritu was in the film and all that, but it was mainly for Desing. He just kept coming. I kept telling him, they think I'm not an actor, I don't want to act. இல்லை தான் நான் உங்களை தான் அந்த ரோலில் பார்த்தேன், நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி he gave me a lot of confidence and he convinced me. ஸோ இந்த விஷயம் நீ சொல்லியிருந்தீங்கன்னா நான் யோசிச்சிருக்க மாட்டேன் தேசிங் அப்படின்னு நான் சிரிச்சு அந்த சீனை ஜஸ்ட் அன்றைக்கி ஆக்சுவலி நாங்கள் வேற ஒரு சீன் ஷூட் பண்ணிருந்தோம் பாண்டிச்சேரியில். தட் வாஸ் நாட் இன் த பிளான் ஆல்சோ ஆக்சுவலி. அப்போ நான் சொன்னேன், இங்கே பண்ணலாமா, இது அந்த சீன் மாதிரியே ஒன்று விண்ணை தாண்டி மாதிரி ஒன்று ஜெஸ்ஸின்லாம் ஒன்று போட்டு பண்ணலாமா, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு we just put it together actually, and of course they handled it really well. So. And I think my reactions were very like natural, like I didn't have to act really. Sir was saying those lines and I was like naturally blushing, That's how I am around Sir. I think I'm still in awe of Sir. Like even now when I meet him, I have like so much respect and I'm in awe of Sir.
செம ஸ்டோரிஸ் வருது சார். இப்போ ஆக்சுவலாக ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க சார், லைக் வந்து இந்த படம் ப்ராசஸ்லேயே லைக் இந்த படம் ரிலீஸ் பண்ணுற வரைக்குமே நான் என்னெல்லாம் விஷயங்கள் வந்து பேக் எண்டில் வந்து எனக்கு நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. நிறையா ப்ராப்ளம்ஸ் நடக்குது இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு வந்தாலுமே ரைட்டிங்கில் கூட வந்து எனக்கு நிறைய வந்து இங்கே நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே என்னை எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கூட ஒன்று சொல்லியிருந்தீங்க. லைக் ஒரு ஃபிலிம் மேக்கர்னால் என்னுடைய கிராஃப்ட்டை தான் வந்து கரெக்டாக நான் பார்த்துக்கணும், பட் இங்கே நடக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு பதில் சொல்கிறதே ஒரு வேலையாக இருக்குது அப்படிங்கிற போது அதுவுமே எனக்கு ஒரு சைடில் ஹர்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருந்தீங்க சார். இப்போது ஆல் தீஸ் இயர்ஸ் இப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்த்து இப்போ படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க, அரைவ் ஆகிட்டீங்க. எப்படி இந்த மொமெண்ட் உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஒரு ஜாய் இருக்கா, இல்லாட்டி வந்து ஒரு லெவல் ஆஃப் ஆங்ஷியஸ்னஸ் இருக்கா, இல்லாட்டி வந்து ஹவு டு யூ வாண்ட் டு டிஸ்கிரைப் திஸ்? I'm happy. I'm very happy right now. See, I know when I spoke recently, அந்த ஒரு ஜோனில் தான் நான் இருக்கேன், அந்த ஜோனில் தான் நான் இருந்தேன். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அது நம்மளுடைய விஷயம் தான், நம்மளுடைய பிரச்சனை தான், அது என்னால் தான் அது. ஸோ ஐ கான்ட் பி கோயிங் அண்ட் பிளேமிங் அதர்ஸ் ஆர் trying to get sympathy for that. அது அப்படி இல்லை. In a very candid conversation, when he asked me a few questions, I felt like saying, and I felt like what I was going through, and I said that, right? Like writing is not easy, issues நான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம், convincing people that yes, we mean well, intentions are good, we don't want to cheat anybody, the film will release, and a lot of other things, right? That takes over, like almost 18 hours of work, 17 hours is அதுதான். So there's no time and space for anything creative, which is why நான் சொல்லியிருந்தேன் I am set to do another film for Wales Productions, Aisha Ganesh sir, but I'm not in that because he also knows now 6 months இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. And that respect that we have for each other, that is very important. So there are people like that also who say இல்லை நீங்கள் முடிச்சுட்டு வாங்க, இந்த ஸ்பேஸில் நீங்கள் என்ன க்ரியேட்டிவாக இருக்க முடியும்னு எனக்கு தெரியல, அதனால் விட்டுடலாம், we'll just wait அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. So that's what I was going through, but these are all problems that we've created. So there's no point in going to town about it அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நம்ம போய் செவத்தை முட்டிக்கிட்டு நம்ம பண்ணலாம், பட் நீ தானே க்ரியேட் பண்ண அந்த விஷயத்தை, அதனால் இட்ஸ் ஓகே. ஐ திங்க் somewhere there's a journey in any field, in any line of work, in anybody's life. There are a few calls that he takes which could be wrong. You extend a long rope for few people and you're convinced about a few people, you work with them, you take some wrong decisions, right? அதெல்லாமே தான் இந்த படத்துடைய ஒரு 5-6 இயர்ஸ்க்காக காரணம் அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுது. நம்ம தான் காரணம், அந்த குட் பேட் அக்லி எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம். ஸோ ரைட் நவ் நான் அதை ரிலீஃபாக நான் கன்வெர்ட் பண்ணல, அப்பாடா அப்படின்ற ஒரு மூடில் இல்லை நான். ஐம் ஹாப்பி ரைட் நவ் தட் டுடே ஐம் டாக்கிங் அண்ட் இன் a few days the film will release. படத்தை பற்றி கவலைப்படுற அந்த மூட் இல்லை. ஏன்னா யூஸ்வலாக இந்த டைமில் வந்து படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல, அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அதை தாண்டியும் வந்தாச்சு. இப்போது டெக்னிக்கலாக போய் படத்தை இன்றைக்கி ஈவினிங் ஒரு குவாலிட்டி செக் ஷோ இருக்குது ஆக்சுவலாக, பட் அதை வந்து டெக்னிக்கலாக கரெக்டாக இருக்கா, சவுண்ட் இஸ் இன் பிளேஸ், சப்டைட்டில்ஸ் ஒர்க் ஆகுதா, கலர்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கான்ற மாதிரி தான். படம் நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கு எனக்கு அந்த மூட்லேயே இல்லை. நான் ஐட்லி வில் பி இன் தட் ஸ்பேஸ் நோ, பட் நவ் வீவ் கான் பியாண்ட் ஆல் தட். இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு 3 to 4 days தியேட்டர்ஸ்க்கு அனுப்பணும், அண்ட் அந்த ஒர்க்கில் தான் இருக்கும். அண்ட் ஐம் ஹாப்பி I've reached this stage today. Yeah. I read a statement today morning, sir. இன்னைக்கு காலையில் இன்டர்நெட்டில் இந்த விஷயத்தை படித்தேன். லைக் யூ சே தட் you're going to stop acting அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொன்னதாக வந்து ஒரு விஷயத்தை படித்தேன். ஸோ தொடர்ந்து வந்து வர்ற எல்லா படங்களையும் உங்களை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போது இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது, துருவ நட்சத்திரமும். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக தான் நான் நிறைய படங்கள் போய் நடித்து எனக்கு அதுலேருந்து காசை வந்து இதுக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஸோ நவ் அண்ட் தென் யூ டிசைடட் டு ஸ்டாப் ஆக்டிங். இது வந்து இதுக்காக சொல்லப்பட்டதா, இல்லாட்டி வந்து அதை எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, ஜென்ரலாக இப்போ நான் சொன்னல தேசிங் பற்றி சொல்லும்போது அன்வர் ரஷீத் ட்ரான்ஸ்க்காக என்னை வந்து கேட்டார். 3-4 times he came and met me. I'm not tuned to that. எனக்கு வந்து நான் அதுக்காக வரல. எனக்கு அது I don't wake up thinking இன்றைக்கி நம்ம என்ன படம் நடிக்க போகிறோம். And I have great respect for actors and it's not an easy thing also. You have to be completely outside, lose inhibitions and ஒருத்தர் சொல்கிறத வச்சு இல்லை அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த ஜோனில் நம்ம இருக்கணும். அது வந்து ஒரு ஈகோஸ்டிக்காகவும் நான் சொல்ல, அது என்னால் ஈஸியாக பண்ண முடியாது அப்படின்னு தான் எனக்கு தோணிட்டே இருக்குது. I'm thankful that all the offers came my way. Honestly, I'm very thankful because I was able to sort out a lot of issues with that and still there are offers coming my way. And என் வீட்டில் இருக்கவங்களுக்கும் நான் வந்து நடிக்க போகிறது அவங்களுக்கு பிடிக்காது. நான் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்னுடைய கெரியர்லேயோ இல்லை என்னுடைய ஜேர்னிலேயோ சின்ன வயசுல இருந்தோ நான் அதை பற்றி நான் பேசுனதும் இல்லை, அதை ஒரு விஷயமா நான் பார்த்ததும் இல்லை. நான் நடிக்க போகணும்னு நான் சொன்னதே இல்லை. ஸோ திடீர்னு இந்த ஒரு 2-3 இயர்ஸில் நடக்கிற இந்த ஸ்டென்ட் வந்து அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது, எனக்கும் அது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ கூட எனக்கு கால்ஸ் வருது. இப்போ கூட ஒரு பெரிய தெலுங்கு ஃபிலிமில் நடிக்க என்னை கூப்பிட்ருக்காங்க. மிகப்பெரிய தெலுங்கு படம், பெரிய ஆர்டிஸ்ட்டு.
ஆனால் அது எப்படி ஹேண்டில் பண்ண முடியுமா போகணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்களுக்கு என்னுடைய மைண்ட் செட் அவங்களுக்கு புரியல. என்ன பிரச்சனை, வாங்க ஃப்ரீயாக இருக்கீங்க. ஃப்ரீயாக தான் இருக்கேன் பட் அப்படின்னு சொல்லி அந்த டீம் நல்லா தெரிய வர எனக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தேசிங் வந்து கண்ணும் கண்ணுமோட பார்ட் 2 நான் கண்டினியூ பண்ணுறேன், இந்த கேரக்டர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க இந்த கேரக்டர் மேலே அப்படின்னு சொன்னால் நான் அதை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவருடைய விஷன். லியோவில் வந்து இன்கேஸ் லோகேஷ் சே சார் ஜோஷி ஐம் எக்ஸ்டெண்டிங் into a part 2 மாதிரி சொன்னால் I'll do it because he is depending on that. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் I don't mind doing it, but I don't wake up thinking இன்றைக்கி ஒரு படத்தில் நடிச்சிடலாமா அப்படின்னு. ப்ளஸ் இட்ஸ் a very very difficult thing to do. Solid respect. நாங்கள் போய் நிற்கும் போது தான் நமக்கு தெரியும். சரி நான் டைரக்ட் பண்ணும்போது நம்ம ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து அந்த டைமில் எனக்கு கேமரா ஒரு 100 பேர் அவன் சுற்றி இருக்காங்கன்னு நான் பார்க்க மாட்டேன். நான் வந்து இப்போ ஜீவன்ட்டு போய் பாண்டியாவா இப்படி நடிக்கணும்னு சொல்லும்போது நான் தான் ஃபுல்லாக நடிச்சு காமிப்பேன். அதனால தான் நான் டப்பிங்கும் பண்ணேன். அந்த ஃபோனில் பேசும்போது வாஷு சேட் அப்படின்னு நம்ம கத்துவோம்ல, அதெல்லாம் நம்ம தான். அப்போ நம்ம வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க. அப்போது என் கூட இருக்கிற என்னோடய டீமில் வெங்கட்டோ அவங்களாம் சார் செம்மையாக பண்ணுறீங்க சார், நீங்களே ஒன்று பண்ணுங்கள் சார்லாம் சொல்லுவாங்க. சரி, நான் அவங்க சொன்னதை நான் சொல்கிறேன் தவிர நான் அதை நினைக்கவே இல்லை. ஸோ நமக்கு அப்பப்போ அந்த இனிபிஷன்ஸ் அப்போ இருக்காது. ஆனால் ஒரு கேமரா மூடி நம்ம நிற்க வச்சு ஒரு 100 பேர் மூடி நடிக்கணும்னு சொல்லும்போது நமக்கு கான்ஷியஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஏன்னா எனக்கு வர ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை ஒரு ஆர்மி இல்லை ஒரு நெகட்டிவ் ரோல் மாதிரி தான் எனக்கு கொடுக்குறாங்க. அதை ரொம்ப ஈஸியாக நான் பண்ணிட்டு போயிடுவேன் தேங்க்ஃபுல்லி. அதுவும் ஒரு 1 or 2 ஒகேஷன்ஸ் வந்து இது ஏன் பண்ணுறோன்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஒரு 80% இட்ஸ் பீன் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸஸ், ஒரு 20% நம்ம ஏன் தான் இதை பண்ணமோ அப்படின்ற மாதிரியும் எனக்கு இருக்குது. ஸோ ஐ டோன்ட் என்ஜாய் இட். ரித்து, நீங்கள் சொல்லுங்கள். இப்போது நிறைய ஜிவிஎம் சார் படங்கள் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு மின்னலே இருக்கட்டும், ஒரு வாரணமாயிரம், ஒரு விண்ணை தாண்டி வருவாய் அப்படின்னா அதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம என்ன கேரக்டராக இருப்போம் அப்படிங்கிறத நம்ம அங்கேயே போய்ட்டு வந்து லிவ் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு ஜிவிஎம் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக, ஆஸ் அ பர்சனாக, லைக் என்னெல்லாம் விஷயங்கள் உங்களுக்கு மாறி இருக்கு இன் பர்சனல் லெவல், இன்டர்னலைஸ் லெவல், அது வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் மாறிச்சு அப்படிங்கிறது நீங்கள் என்ன சொல்லலாம்? I think post working on this film, as an actor, I think I became a lot more confident, I think. So the whole experience taught me a lot. Maybe somewhere at the back of my mind, I think I've learned a lot of things. I can't really like say exactly what, but then it's definitely made me like a lot more confident, I think. A lot of confidence. Even as a person, I feel like I've learned to be like patient, and I've understood that certain things have their destiny and they will happen when they're meant to happen. Right, okay. I think we gave her enough confidence that அவங்களுக்கு வந்து இந்த மார்க் ஆந்தனி படத்தில் வந்து ஒரு ஹவுஸ் கோட் போட்டு ஒரு சாங் ஃபீச்சர் நடிக்கிறது அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு வந்துருச்சு. That requires a lot of confidence, no? Because that's not the Ritu that I know. I was like, oh my God. But she pulled it off so well, and I'm saying in a good way only. Thank you. Because that's not the Ritu we know. So to play a character like that, அந்த மாதிரி லைன்ஸ் பேசுகிறதுக்கும் அந்த சாங் நான் சொல்கிறது ஞாபகம் இல்லை, அது கம்ப்ளீட்டாக இவங்க இல்லாத ஒரு விஷயம். ஸோ அதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும் அந்த ஸ்க்ரீனில் புல் ஆஃப். Lot of patience and confidence you gain from GVM sir and GVM sir's world. No, but I think as an actor, you always have to keep reinventing yourself, right? You have to keep trying different things. Some work, some don't work. So, yeah. சார், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. துருவ நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த படத்தோட ஒரு போஸ்டர் வந்தது. லைக் அரௌண்ட் 2011 2012 அந்த பீரியட்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த அந்த டைமில் போஸ்டர் பார்த்துட்டு ஐ நீட் டு டெல் மை இது இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. டக்குன்னு பார்க்கும்போது என்னடா ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு போஸ்டர் விடுறாங்க, அந்த போஸ்டருக்கு அவ்வளோ பெரிய ஹைப் வந்தது. அப்போ நீங்களும் சூர்யா சாரும் ஆஃப்டர் வாரணமாயிரம் கொலாபரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த டாக்லாம் அப்போ வந்து பெரிய டாக் ஆஃப் தி டவுனாக அப்போ இருந்தது. இப்போ இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து விக்ரம் சார் அந்த படம் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இனிஷியல் டீசர் வரும்போது அதுக்கு எவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 2017 அது வந்தது. ஐ திங்க் ஒரு இவ்வளோ பெரிய ஜேர்னியை, இவ்வளோ பெரிய ஒரு லைக் வந்து ப்ரீ ரிலீஸுக்கே இவ்வளோ பெரிய ஒரு லெகசியை வந்து கேரி ஆன் பண்ணிட்டு வர்ற ஒரு படமாக அது இருக்குது சார். என்ன சேஞ்சஸ் பார்க்குறீங்க? லைக் வந்து 2011 வந்து சூர்யா சார் வச்சு அனௌன்ஸ் பண்ணுற அந்த படத்துக்கும் துருவ நட்சத்திரம் நவ் விச் இஸ் கோயிங் டு ரிலீஸ் இப்போ விக்ரம் சாருடைய வேர்ஷனில் அப்படிங்கிறது வந்து அது எப்படி இருக்குது? அந்த ஜேர்னியை பற்றியே சொல்லுங்களேன் சார். ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக we were way ahead of our time சொல்லலாம் வேணா அப்போவே. ஏன்னா அதே படம் தான் நான் பண்ணியிருக்கேன். நான் அந்த சூர்யாவுக்கு சொன்ன கதையில் ஒரு யங் ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருந்துச்சு. ஒரு இமோஷ்னலான ஒரு இந்த கேரக்டருக்கு இவன் ஏன் இந்த டீமுக்குள்ளே வந்தான், இவனுடைய பாஸ்ட் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஒரு ஃப்ளாஷ்பேக் இருந்தது. அதை நான் இந்த படத்தை ஷூட் பண்ணல, நிறைய காரணங்களால ஷூட் பண்ணல. ஆனால் அடுத்த படத்தில் அதை நான் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஆப்வியஸ்லி ஃபில்ம் ஹேஸ் டு ஒர்க், பீப்புள் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இது ஒரு வேர்ல்டு, இந்த கேரக்டர்ஸ், அண்ட் தென் வி ஆல்சோ வில் பி கான்ஃபிடென்ட் எனஃப் டு
மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட்டில். ஐ வாண்ட் டு டூ இட், ஐ ஹேவ் த ஸ்கிரிப்ட் இன் பிளேஸ், ஐ ஹேவ் தி ஐடியாஸ், பட் இந்த படம் ஒர்க் ஆகணும் அதுக்கு மெயினாக. ஸோ அப்படி ஒர்க் ஆனால் இந்த கேரக்டருடைய பாஸ்ட்டு, அந்த ஃப்ளாஷ்பேக், அந்த இமோஷனலான ஒரு ஜேர்னி, அவன் எங்கேருந்து வந்தான்றதும் அதில் இருக்கும். அது மட்டும்தான் நான் விக்ரம் சாருக்கும் சூர்யாவுக்கும் சொன்ன கதையில் நான் ஷூட் பண்ணல. இந்த படத்தில் அது இல்லை. இப்போ இந்த படத்தில் அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு. யூஸ்வலாகவே நம்ம பண்ணுற படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இமோஷனலான ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், ஒரு இவன் எதுக்கு வந்தாவோ அதனால தான் இவன் இதுக்குள்ளே வந்தானா அப்படின்னு இருக்கும். அது எனக்கு தேவைப்படல. ஏன்னா இது வந்து ஒரு மிஷன் ஃபில்ம். இது வந்து இன் அண்ட் அவுட். ஒரு பிரச்சனை நடக்குது, ஒருத்தர் தேடி போகிறாங்க, அவரை தூக்கிட்டு வராங்க. இது நடக்குதா இல்லையா, அதனுடைய விளைவுகள் என்ன, இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் யாருன்றது நான் சொல்ல. ஒரு டீமுடைய 15வது வருஷத்தில் அவங்க நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அந்த டீமுடைய இயர் 1 டே 1 நான் காமிக்கவே இல்லை இந்த படத்தில். அடுத்தடுத்த படங்கள் அது வரும். ஸோ அன்றைக்கி நான் சொன்ன கதைக்கும் இன்றைக்கி படமாக வரப்போகிற படத்துக்கும் இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் தவிர மற்ற எல்லாமே நான் என்ன நினச்சேனோ அதான் நான் பண்ணேன். ஆனஸ்ட்லி ஐ டெல் யூ, நான் சூர்யாவை இந்த கேரக்டரில் நான் பார்த்தேன், ரஜினி சாரின்னு அந்த கேரக்டரில் பார்த்தேன். இந்த கதை நான் அவுட்டே சொல்லியிருக்கேன் நான். ஆமாம், அது அவுட்டை சொல்லும்போது அந்த ஃப்ளாஷ்பேக் இல்லாமல் தான் நான் சொன்னேன். ஆனால் இந்த கதையை அவர் புரியணுன்றதுக்காக அந்த ஃப்ளாஷ்பேக்கை நான் சொன்னேன். ஆனால் இந்த படத்தில் இந்த ஃப்ளாஷ்பேக் இருக்காது அப்படின்னு சொன்னேன். விக்ரம் சார் சொல்லும்போது எனக்கு இந்த ஃப்ளாஷ்பேக் நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன், பட் நான் ஷூட் பண்ணல. அதான் விஷயம். ரஜினி சார் ரியாக்ஷன் என்னவா சார் இருந்தது? லைக் அவர் அந்த மாதிரி ஒரு உங்கள் ஜோனில் அவரை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தாலுமே அவர் ரியாக்ஷன் என்னவா இருந்தது? இல்லை, என் ஜோனில் அவர் ஐ மீன் இப்போ சொன்னால் இது வந்து நம்ம இதை பிச் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லிடுவாங்க, பட் உண்மையில் அது இல்லை. கிரேட் ரெஸ்பெக்ட், நான் வாண்ட் ஒர்க் வித் சார். ஏன் ஜோனுக்குள்ளே இல்லை, அவர் ஜோனுக்குள்ளே நான் போயிருப்பேன். இதே கேரக்டர் அவர் ஜோனுக்குள்ளே நம்ம போயிருப்போம். அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு சம்படி ஹூ லீட்ஸ் திஸ் டீம் அண்ட் அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாருன்ற மாதிரி தான். ஈ ரெஸ்பாண்டட் ரியலி வெல், ஈ ரியலி லைக்ட் இட். யார் மியூசிக் இப்படி போகலாம், ஆக்ஷன் மட்டும் இந்த இடத்துல இப்படி இருக்கலாம், நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இது 1 day டிஸ்கஷன் தான். பட் at the end of the day it was I got a call saying இல்லை இப்போ வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்படி. கட் பண்ணா சார், இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஒரு விடிவி வந்து இன்னுமே ஒரு தனிப்பட்ட ஒரு மல்டிப்ளெக்ஸஸில் அந்த படம் வந்து ரிப்பீட்டடாக அந்த படத்துக்கு எவ்வளோ ஒரு லவ் அண்ட் ரிசெப்ஷன் கிடைச்சிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எந்த படமும் இல்லாத டைமில் கூட விடிவி புக் பண்ணி போய் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. நானுமே போய்ட்டு அந்த மாதிரி நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ ஒரு வாரம் மாதிரி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், தெலுங்குல இன்னொரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த படத்தை இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்ணுறோம். ஒரு மின்னலை பார்க்கும்போது ஒரு என்ன ஃபீல் தருது. இன்னைக்கு காலையில் கூட அந்த சாங்ஸ் தான் கேட்டுட்டு வந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது காலங்கள் தாண்டி வந்து உங்களுடைய படங்களும் நீங்கள் எடுத்த விஷயங்களும் பேசப்படுது. பட் இருந்தாலும் வந்து இப்போ இன்னைக்கு இப்போது கான்டெம்பரரியில் நடக்கிற ஒரு சில விஷயங்களும் இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரால் ரியாக்ஷனுக்கு வருது. அப்படிங்கிற போது இது எப்படி சார் இருக்குது ஒரு கிரியேட்டருக்கு? லைக் ஓகே, நம்ம வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம், இதையும் பேசுகிறாங்க, பட் இந்த ஒரு இடத்துலையும் நம்மளை வச்சு பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து அது கட் பண்ணால் உங்களுக்கு அந்த ரியாலிட்டி செக் வந்து எப்படி சார் இருக்கும் ஒரு சில நேரங்களில்? It doesn't make a difference at all. Unless somebody tells me, I don't even know. And we just laugh about it. I mean, I think I have a great team that completely understands that this is how it works and we don't really, அதை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை. I don't normally also react. See, அந்த ஏதோ ஒரு டைமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபில்ம் மேக்கரை பற்றி ஒரு ரிவ்யூவர் இந்த மாதிரி ஒன்று சொல்லுவார் இல்லை சொன்னார் அப்படின்னு தோணும் போது எனக்கு அது கொஞ்சம் இன்சல்ட்டிங்காகவும் இருந்துச்சு. அதனால தான் நான் பேசினேன் தவிர I don't normally react to stuff that comes my way. Earlier maybe, but I've become much more mature to not react and that doesn't make a difference. See, நம்ம இருக்கிற அந்த ப்ரொஃபஷன் இண்டஸ்ட்ரியே அதுதான். You're making a film without நமக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது அந்த படம் எப்படி போகும் தியேட்டரில். நம்ம க்ரியேட் பண்ண ஒரு விஷயம், நம்ம எழுதி ஒரு ஆக்டர்ஸ் வச்சு நம்ம ஒரு டைரக்டராக அதை க்ரியேட் பண்ண ஒரு விஷயம் வந்து அந்த க்ரியேஷனுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தவிர அதுக்கு தியேட்டர் போனதுக்கப்புறம் அது எப்படி பண்ணும், எப்படி போய் ரீச் ஆகும்னு நமக்கு தெரியாது. ப்ளஸ் ஒரே ஒரு ரிவ்யூவில் அதை வந்து ஒன்று டிஸ் பண்ணிவிடுவாங்க, இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லுவாங்க, கேவலமாகவும் பேசுவாங்க. அந்த ரிஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு தான் படமே பண்ணுறோம். அப்போ அதை பற்றி கவலைப்பட்டு நம்ம வீட்டில் போய் உட்காந்துட்டு இருக்க முடியாதுல்ல, மறுபடியும் அடுத்த ஜேர்னிக்கு போகணும். Whether they review it or not, whether they call it a good film or not, whether that film worked in the theatres, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும் அந்த வைப், அந்த வேவ்லிங் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் உட்காந்தே வந்துடும். காற்று வாக்கில் அது வரும், சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, நமக்கே தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு இடத்துல போய் பார்த்தாலே அந்த தியேட்டரில் இருக்கிற அந்த மேஜிக்கில் உங்களுக்கு தெரிஞ்சும் இந்த படம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. இது வரைக்கும் நான் பண்ண 20 படங்கள் இன்க்ளூடிங் த ரீமேக்ஸ் ஐம் சேயிங், ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்த்துருக்கேன். எனக்கு அந்த ஷோவில் இந்த படத்துடைய ரிசல்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா. அந்த ரிசல்ட் பற்றி கவலைப்படாமல் படம் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் முக்கியம்னா அந்த படத்தை ரிசல்ட் தகுந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் டிஸ்கஷனாக இல்லாமல் ஆக்ஷனாக போகலாம், இந்த இடத்துல ஒரு காமெடி வைக்கலாம். பட் நம்ம அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதே இல்லையே. ஒரு ரூல் புக் இருக்குது, இன்டர்வெலுக்கு முன்னாடி இந்த பக்கம் இந்த மாதிரி ஒன்று வைக்கலாம், இன்னும் டைட்டாக வைக்கலாம், படம் லெங்க்த்து அப்படிலாம் இருக்குது. பட் நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படாமல் ஒரு நல்ல படம் பண்ணணும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்குன்னு சொல்லி ஒன்று பண்ணுறோம். ரிசல்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். as long as the producer is
doesn't lose too much money or he doesn't lose any money, then you're fine. அந்த வகையில் யோசிக்க போகுது. So these trolls and memes and all that, எனக்கு honestly on my phone, I don't have Twitter, I don't have Insta, I don't have YouTube also on my phone. So என் ஃபோனில் நான் செக் பண்ணும்போது எனக்கு அது தெரியாது. If somebody, and the people who have that, once in a while they will tell me. இப்போ நான் ரீசெண்டாக கூட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், இப்போது ஹரி சார் படத்தில் ஒரு சீன் நடிக்க போயிருந்தேன் ஒரே ஒரு நாள். பணப்பிரச்சனை இன்னும் முடியல போல இருக்குது அப்படின்னு யாரோ எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. என் டீமில் ஏன் சொன்னாங்கன்னா, சார் இதுக்காக தான் வேண்டான்னு சொன்னோம். அவன் பாட்டு சொல்லிட்டு போகிறான், உனக்கு என்ன? எனக்கு அன்றைக்கி ஹரி சார் கூப்பிட்டாரு, நான் என்னால் நோ சொல்ல முடியல. நான் என் வீட்டிலேருந்து சூட் போட்டு நான் அந்த ஷூட்டுக்கு போனேன். விஷால் இருந்தார். I was meeting a few people that I had met after a long time. It was nice, I just had fun and I came back. Why am I worried about what people are saying? So that doesn't make a difference, honestly. நம்மளா சொல்கிறது தான். இப்போ நான் எப்படி உங்கள்கிட்ட வந்து இந்த படத்தை, இப்போ நான் இவ்வளோ டீட்டெயிலாக மீடியா ஃப்ரெண்ட்ஸ்ட்டையும் உங்களை மாதிரி ஆளுங்கள்ட்டையும் நான் சொல்லனா உங்களுக்கு தெரியாதுல்ல. நானே தான் சொல்லியிருக்கேன். இது வேறு யாருக்கு சொல்லியோ நீங்கள் கேட்கல. இட்ஸ் ஃப்ரம் த ஹார்ஸஸ் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. நானே தான் இதை பற்றி பேசியிருக்கேன். என்னுடைய வீட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி நானே தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு பிரச்சனையை கடந்து இவ்வளோ பேரை ஹேண்டில் பண்ணி கோர்ட் இஷ்யூஸ், லீகல் இஷ்யூஸு, அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சு படத்தையும் முடிச்சு ஹீரோ எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு படம் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். நான் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் சொன்னதான் உண்டு தவிர என்னுடைய மைண்ட் ஸ்பேஸும் நான் குவைட்டாக இருக்கிற விதமும் ப்ரீஆக்குபைடாக இருக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னுடைய டிமீனரை வச்சு தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஓகே, திங்ஸ் ஆர் நாட் கோயிங் வெல் அப்படின்னு. ஆனால் எனக்கு ரொம்ப ஆறுதலாகவும், நான் வந்து இந்த விஷயத்துலேருந்து வெளியே வரணுன்னா நான் வீட்டுக்கு தான் நான் போவேன். அந்த சப்போர்ட்டும் அந்த லவ்வும் அவங்கள்ட்ட எப்போதுமே எனக்கு இருக்கும். அண்ட் ஜஸ்ட் லைக் ஹவ் இட் இஸ் ஃபார் யூ, ஹவ் இட் இஸ் ஃபார் ரித்து, ஐம் ஷூர் ரித்துஸ் மதர் வில் பி லைக் ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் இன் எனிதிங் தட் ஷீ டஸ். அந்த மாதிரி தான் அங்கே போனால் ஒரு ஆறுதலாகவும் இருக்கும். அங்கே எல்லாமே மறந்து நான் உட்காரலாம். நான் என்ன மீன் பண்ணியிருந்தேன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசுவாங்களே, மை ஓல்டர் ஃபெலோஸ் இன் காலேஜ், இஸ் அ கிரிக்கெட்டர். ஸோ அந்த சர்க்கிளில் என்னடா நிறைய பிரச்சனைகளா ஏதோ நேற்று சொல்லியிருந்தார் போல இருக்குது அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ அவன் வந்து அண்ட் தேர் கீ டு see the film. நான் இன்னும் விஷயம் என்ன சொல்லியிருந்தேன்னா, ப்ளஸ் ஐம் டெல்லிங் யூ ஆல்சோ, படம் வந்து நான் வீட்டில் ஒரு மூமெண்ட் கூட நான் காமிக்க மாட்டேன் யார்ட்டுமே. யூடியூப்பில் ட்ரெய்லர் வந்தால் ஐ ஷோ தம் த ட்ரெய்லர். யூடியூப்பில் நாங்கள் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணால் ஐ ஷோ தம் அ சாங். பட் மற்றபடி படம் வந்து இங்கே பாரு, ஐ ஹேவ் டு ஃபில்ம் வித் மீ, ரைட்? வீட்டில் ஒரு நல்ல ஒரு வியூவிங் ரூமும் இருக்குது. அங்கே அவங்களுக்கு நான் காமிக்கலாம், பட் நான் காமிக்க மாட்டேன். இது வரைக்கும் எந்த படமும் நான் அவங்களுக்கு காமிச்சதில்லை. அண்ட் தே ஆல்சோ, இப்போ இன்றைக்கி கூட நான் என் ஒய்ஃப்ட்ட இன்றைக்கி ஈவினிங் ஒரு குவாலிட்டி செக் ஷோ இருக்குது, நீ வேணால் வந்து பாரு அப்படின்னு சொன்னேன். இல்லை, ஐ see it in the theatre on first day அப்படின்னு அவங்க சொன்னாங்க. தட்ஸ் த ப்ராக்டிஸ். ஸோ என் பையன் வந்து டெல்லியில் இருக்கான். ஹீ இஸ் ட்ரைனிங் ஃபார் ஸ்பீட் பவுலிங், பேஸ் பவுலிங் திங். ஸோ 23rd ஈவினிங் அப்பா நான் வரவா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். ஸோ படம் ரிலீஸாக இல்லையான்றது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அவனுக்கும் தெரியுதுல்ல. தட் மேக்ஸ் மீ ஃபீல் வெரி சேட்ன்ற மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதான் நான் சொன்னேன். ஸோ இப்போ சாங்ஸ் பற்றி பேசும்போது சார், மியூசிக்காலிட்டிஸ் பற்றியே இந்த விஷயம் ஒரு இடத்துல சொல்லுவோமே, லைக் உங்களோட கொலாபரேஷன் வித் இப்போ ஹாரிஸ் சாராக இருக்கட்டும் சரி, ரஹ்மான் சார்லேருந்து அதுக்கப்புறம் தர்புகா சிவா, கார்த்திக் வரைக்குமே அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, லைக் வந்து இவ்வளோ வருஷம் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளாக வந்து எனக்கு பார்க்கும்போது சந்தோஷ் நாராயணன் அண்ட் GVM காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்னாடி ஒரு பேக் ஆஃப் மைண்டில் ஒரு தாட் போச்சு. அதுக்கு ஒரு சைடு வரலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மனம் சாங் ஷூட் பண்ணும்போதும் அது கோரியோகிராஃப் பண்ணும்போதும் அந்த மாண்டாஜஸ் எல்லாம் லைக் விக்ரம் சார் இருந்தார் அப்படிங்கிற போது அந்த இடத்துல அது அந்த வைப் எப்படி இருந்தது உங்களுக்கு? I think the moment I heard the song, I fell in love with it. I think it set the mood, for the shoot, for the entire shoot. And the montages have been shot beautifully. We shot in like some amazing locations. I think that song was like an inspiration, throughout the shoot of the film for me. Every morning I would wake up and like listen to it and things like that. And it's still my favorite. Like I still listen to it. Okay. I'm obsessed with the song. I think we had a ரொம்ப நல்ல டைம் அந்த சாங் ஷூட் பண்ண montages across 2 days to 3 days. லிப்சிங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் 2 பேரும் பேசிட்டு போகிற மாதிரி தான் அந்த சாங் இருக்கும். பட் அதை லிப்சிங்காக பண்ணலாம். அது யூஸ்வலாக நான் ஒன்று பண்ணுவேன்ல, அது பண்ணியிருந்தோம். அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் கெமிஸ்ட்ரி மாதிரி இருந்தது அவங்க 2 பேருக்குள்ளே. அண்ட் தேவர் இன் தட் ஸ்பேஸ், வி ஜஸ்ட் ஹேட் டு கிராப் இட். அண்ட் கொஞ்சம் ஒரு ஃபிசிக்கலாகவும் கொஞ்சம் அதில் புஷ் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக, பிட்வீன் 2 people who've just met, how they'll take a relationship forwardன்ற மாதிரி. And I remember there was no choreographer, we did it ourselves actually. யூஸ்வலாக ஒரு சாங் கொரியோகிராஃபர் அந்த நாங்களே பேசி, சார் இப்படி பண்ணலாமா கேன் வி டூ திஸ். ஒரு இடத்துல ஒரு ஆறு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல உட்காந்தா டேக் ஆஃப் யூர் ஷூஸ், ஜஸ்ட் ப்ளே இன் த வாட்டர், சார் பக்கத்தில் இருக்காரு, then it suddenly looks like it might rain. எல்லாம் நாங்களே கிரியேட் பண்ண விஷயங்கள் அங்கே. Yeah, I feel like the song is also like a story in itself. Yeah. It comes at a point where these 2 characters are getting to know each other and falling in love. So it's been shown very beautifully.
மழை பெய்யுது திடீர்னு இங்கேருந்து போயிடலாமா 2 பேர் ஓடுவாங்க அந்த ஃபாரஸ்ட் வழியாக ஓடும்போது ஒரு 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 ட்ரீயை க்ராஸ் பண்ணும்போது ஒரு பிரான்ச் தான் அவங்க நெத்தியில் ஒரு கட் பண்ணிடும். ஸோ அங்கே ஒரு மூமெண்ட் 2 பேருக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப அப்படியே பேசி பேசி பண்ண விஷயங்கள் தான். ரித்து இது பண்ணலாமா சார், இது கொஞ்சம் பண்ணலாமா. It was a very collaborative thing. It was fun, beautiful it was. Your thoughts on சந்தோஷ் நாராயணன்? நான் ரீசெண்டாக கார்த்தியை ஒரு உரையாடல் பண்ணியிருந்தீங்க. ஆமாம். அதுலேயும் கார்த்தி என்கிட்ட என்ன சொன்னார்னா, மெட்ராஸ் படத்தில் வந்து மெயின் ரீசன் வந்து சந்தோஷ் நாராயணோட மியூசிக் அப்படின்னு சொன்னார். எனக்கும் அந்த தாட் இருக்குது. எனக்கு சந்தோஷ் நாராயணன் அண்ட் யுவன் சங்கர் ராஜா and at some point Anirudh. I definitely want to work with the 3 of them. And I listen to all their songs. Whatever comes out, like all of us, right? Whatever comes out, I listen to it. Santosh has got a very, very quirky style that reaches, straight away. அது ஒரு சென்னை ஃபோக் அப்படின்னு சொல்லலாம். பட் அதில் ஒரு மெலடி ஒன்று இருக்கும். The voices that he uses. And now D is also singing his songs, right? So I really look forward to that. Yeah. Jigar Dandaliyo, I've been following that songs. Yeah. So finally, like நீங்கள் சொன்ன ஃபிலாசபிஸ்லேருந்தே வரேன் நான். வாட் எவர் ஹேப்பன்ஸ் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க. இப்போ இருக்க ஸ்டேட் ஆஃப் ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து என்ன சொல்லுவீங்க? உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்ட ஃபிலாசபி என்ன, இல்லாட்டி வந்து நீங்கள் படித்த ஏதாவது ஒரு விஷயம்? Whatever happens, life has to move onன்ற ஒரு தாட்டில் தான் டே பிகின்ஸ். பட் ஒரு ரெசிலியன்ஸ், ஒரு பர்சிவியரன்ஸ் ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து அதில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுது. யூ ஹாவ் டு கீப் அட் இட். ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், இந்த படம் வந்து ஷெல்ஃபில் வச்ச படம் ஆக்சுவலாக. வி ஃபினிஷ் ஷூட், இன்னொரு 20% இருந்தது. நோ டெக்னிக்கல் ஒர்க் வாஸ் டன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் வாஸ் நாட் டன், டப்பிங் வாஸ் நாட் டன், நத்திங் வாஸ் டன் ஆன் த ஃபிலிம். ஷெல்ஃபில் எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க எல்லாருமே. ஐ பிக் இட் அப், ஐ மேட் ஷுர் தட் திஸ் ஃபில்ம் வில் கெட், அந்த ஸ்கிரிப்டில் என்ன இருந்துச்சோ அதை நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணேன். தென் ஐ கால் ஆல் தி ஆக்டர்ஸ், தே கேம் அண்ட் saw the film and they dubbed for the film. And எதுவுமே இல்லாமல், லைக் ஒரு சிங்கிள் ருப்பி இல்லாமல் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் இந்த படத்தை வந்து ஒரு பெரிய படமாக நான் எடுத்து முடிச்சிருக்கேன். that's why I'm thankful for the offers that came my way. எனக்கு நடிக்க பிடிக்கலனாலும் எவ்ரிடே ஐ காட் அட்லீஸ்ட் 4 to 5 calls. நானாக போய் யார்ட்டுமே கேட்கல. அந்த ஃபஸ்ட் படம் அன்வர் ரஷீத் சார் வந்து இப்போ இந்த ஃபேஸில் சொல்கிறேன், ட்ரான்ஸ்னு ஒரு படத்துக்கு அவர் என்ன வந்து கேட்டார். நான் கேட்டேன், எதுக்கு, என்ன ஏன் கேட்குறீங்க, சம்மந்தமே இல்லையா சார் எனக்கு உங்களுக்கும் அப்படின்னு. ஐ மீன் ஒரு ஆக்டராக நான் வேறு படத்துலையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்களா, இல்லை உங்கள் இன்டர்வியூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், the way you talk in the interview, when you sit and talk, அது எனக்கு வேணும் அப்படின்னாரு. Just be yourself. He is a villain in the film and he sets up this Fahad's character. பட் அவன்கிட்ட பேசும்போது ஒரு Fahad இன்டர்வியூ பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்குது, எனக்கு அது நீங்கள் பேசணும், லைவ் சவுண்ட் வேறு கௌதம், நான் டயலாக்ஸ் முன்னாடியே கொடுத்துட்றேன் அப்படின்னு பயமுறுத்தினார் வேறு. நெக்ஸ்ட் கம்ஸ் தேசிங். அன்வர் ரஷீத் and தேசிங் were almost parallel in my office every day. So I was thankful that the offers came. Vetrimaran, Lokesh, and a couple of directors from Telugu. Ranjit asked me to do Michael, which was completely out of my comfort zone, but I did that. So this helped me finish this film to a large extent. And then now I'm 4 days away from release. So that perseverance and keep at it அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஸ்பேஸில் தான் இருக்குது. எனிதிங் இஸ் பாசிபிள் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் சொல்கிற அளவுக்கு நான் வந்து ஐ ஹவ் ட்ராவல்ஸ்ட் ஒன் ஜேர்னி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் a sick project, how to generate funds and how to slowly take it to the theatres to release அப்படின்றது. இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த படம் நல்லா ஓடலைன்னா ஃபர்தர் லைபிலிட்டிஸ் இருக்கும். அதனால் நான் வந்து ஆடியன்ஸை வந்து இந்த படத்தை ஓடுவேங்கன்னு நான் சொல்லலை. தட் இஸ் அ ஃபில்ம் தட் ஐ ஹவ் மேட், பட் ஐம் ஹோப்பிங் தே வில் லைக் இட் அண்ட் த ஃபில்ம் வில் ஆல்சோ ஒர்க். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு GVM சார் படத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட் யூ கெயின் ரெசிலியன்ஸ், யூ கெயின் கான்ஃபிடென்ஸ். இதுதான் இந்த இன்டர்வியூடைய டேக்அவேயாக சூப்பராக நம்ம எடுத்து முடிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் டைம். So we wishing all the very best for Dhruva Natchathiram's release. Thank you. Vivo Big Joy Diwali brings you exciting gifts and cashback offers. Buy now. வெரேண்டா ரேஸ் TNPSC தேர்வுகளுக்கான பிரத்யேக வகுப்புகள் ஆரம்பம்.